பாண்டுரங்க மகாத்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? தெனாலி ராமகிருஷ்ணர் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த அஷ்டதிக்கஜங்களில் ஒருவர். இவர் எழுதிய பாண்டுரங்க மகாத்மியம் தெலுங்கு இலக்கியத்தின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1813 இல் ஆங்கிலேய நாடாளுமன்றத்தால் புதுப்பிக்கப்பட்டது எது? 1813ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமத்தை புதுப்பித்தது. இச்சட்டம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்தது. மறுமலர்ச்சியின் போது கடற்பயணிகளை பெருங்கடல்களுக்குள் பயணம் செய்ய தூண்டியது எது? மறுமலர்ச்சி காலத்தில் ஏற்பட்ட அறிவுசார் மாற்றங்கள், உலகைப் பற்றிய நேரடி அனுபவம், பட்டறிவுவாதம் மற்றும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை தூண்டின. இது கொலம்பஸ் மற்றும் வாஸ்கோடகாமா போன்ற மாலுமிகளை புதிய கடல் வழிகளை கண்டறியவும் பெருங்கடல்களில் பயணம் செய்யவும் ஊக்கப்படுத்தியது. மறுமலர்ச்சி மற்றும் மத சீர்திருத்தத்தில் எந்த கண்டுபிடிப்பின் செல்வாக்கு ஒரு விளக்கத்திற்கான தலைப்பாகும்? கூட்டன்பெர்க்கின் அச்சு இயந்திர கண்டுபிடிப்பு மனிதநேய கருத்துக்களையும் விவிலியத்தையும் சாதாரண மக்களிடையே வேகமாக பரப்ப உதவியது. இது அறிவார்ந்த மறுமலர்ச்சிக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை எதிர்த்த மத சீர்திருத்தத்திற்கும் முக்கிய காரணமாக அமைந்தது. பெரிய நகரங்களின் பொருளாதார செயல்பாட்டின் முதன்மை பண்பு என்னவாக இருந்தது? பெரிய நகரங்கள் பிராந்திய மற்றும் சர்வதேச வர்த்தகத்தின் மையப் புள்ளிகளாக செயல்பட்டன. இவை பல்வேறு இடங்களிலிருந்து பொருட்களை சேகரித்து விநியோகிக்கும் முக்கிய வணிக மையங்களாக திகழ்ந்தன. கடல் கடந்த வர்த்தகச் சூழலில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை என்ன? மார்க்கோ போலோ மற்றும் பாசப் ஆகியோரின் குறிப்புகளின்படி அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை 220 செம்பொன் தினார் ஆகும். பாண்டிய மன்னர்கள் தங்கள் படைகளுக்காக குதிரைகளை அதிக விலை கொடுத்து வாங்கினர் என்பதை இது காட்டுகிறது. ஆப்ஷன். மெசபடோமியாவின் பழமையான நாகரிகம் எது? மெசபடோமியாவின் மிகப் பழமையான நாகரிகம் சுமேரிய நாகரிகம் ஆகும். இது கிமு 4500 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. இவர்கள் தான் எழுத்து முறையையும் யூனிஃபார்ம் சக்கரத்தையும் முதலில் கண்டுபிடித்தனர். இரும்பு உருக்குதலுக்கான என்ன சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? தமிழகத்தின் பையம்பள்ளி போன்ற இடங்களில் இரும்பு உருக்கு உலைகளில் பயன்படுத்தப்பட்ட சுடுமண் குழாய்கள் மற்றும் இரும்பு தாதுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது பண்டைய தமிழர்கள் இரும்பை உருக்கி பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியதை உறுதிப்படுத்துகிறது. குரு நானக் எங்கே பிறந்தார்? சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குரு நானக் 1469 இல் லாகூருக்கு அருகிலுள்ள தல்வண்டி, தற்போது பாகிஸ்தானில் உள்ள நங்கானா சாஹிப் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் ஒரு கடவுள் கொள்கையை வலியுறுத்தி சீக்கிய மதத்தை உருவாக்கினார். குத்புதீன் ஐபக் தனது ஆட்சியை எப்போது தொடங்கினார்? முகமது கோரியின் மரணத்திற்குப் பிறகு 1206 இல் குத்புதீன் ஐபக் தன்னை தில்லியின் சுல்தானாக அறிவித்து அடிமை வம்சத்தின் ஆட்சியைத் தொடங்கினார். இவரது ஆட்சிக்காலம் 1206 முதல் 1210 வரை நீடித்தது. 1210 என்பது குத்புதீன் ஐபக் இயற்கை எய்திய ஆண்டு ஆகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.